ஆஹா, யாரு நவீன் தானே? சுத்தி சுத்தி மற்றும் யுத்தக்களம் குழந்தைகள் ஆக்கணும், போராட்டணும். ஆனால் அந்த மரபெல்லாம் ஒளிந்து விட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மரபு கொண்ட இந்த நெல்லுக்குட்டிகளை தற்காப்பு கலைகள் அவசரப்பட்டு செய்யறதுல ஒன்றும் இல்லை. நம்முடைய சிலம்ப விளையாட்டு தொடங்கிவிட்டது. பள்ளிப்பாளையம் மடியர் சம்பாளையம் யுத்தக்களம் சிலம்ப பயிற்சி பள்ளி மாணாக்கர்களும், குமாரபாளையம் சூரிகிரி மலைக்கோயில் அடிவார பொங்க மரக்கட்டளை சிலம்ப பயிற்சி பள்ளி மாணாக்கர்களும் மிகச்சிறப்பாக களத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துவது நம்முடைய கடப்பாடு, கடமை, மாபெரும் சிறப்பு சிறப்பு. அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை தமிழர் மரபு கலை சார்ந்த அவர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இப்பொழுது மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருப்பது பெயர் அலங்காரமாக இருந்தாலும் இது அலங்காரம் அல்ல, ஒரு போர்க்கலை, யுத்தக்கலை. மிகச்சரியாக எங்களுடைய தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் நித்யானந்தம் யுத்தக்களம் என்று இந்த கலைகள் போர்க்கலைகள், வெறுமனே ஆட்டக்கலைகள் அல்ல, போர்க்கலை, சண்டைக்கலை. ஆனால் அண்மை காலம் இதை வெறும் ஆட்டக்கலைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்லாமல் இது போர்க்கலை, யுத்தக்கலை, சண்டைக்கலை என்பதை ஆழ மனதில் கொண்டு எங்களுடைய தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் என்கிற நித்யானந்தம் அவர்களும் அவருடைய தலைமை மாணாக்கர்களாக இருக்கிற பயிற்சியாளர்களாக இருக்கிற மணிகண்டன், பிரவீன்குமார், பூபதிசாமி ஆகியோரும் இந்த சண்டைக்கலையை, யுத்தக்கலையை, போர்க்கலையை அருமையாக குழந்தைகளுக்கு பயிற்றுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி, ஹரிணி, ஆசினி. இதுக்கு சிங்கிள் சிறுத்தா என்று சொல்லுவார்கள். அதாவது ஒற்றை 2 சிறிய கம்புகளும் ஒரு பெரிய கம்பும், அதனால ஒற்றை சிறுத்தா என்று சொல்லலாம். சிங்கிள் சிறுத்தா, ஒரு பெண் மட்டும் சிறுத்தா குச்சி வச்சுக்கிட்டு, அந்த சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு பெரிய குச்சியை தடுக்கிறதுனால இதுக்கு சிங்கிள் சிறுத்தா, ஒற்றை
சிறுகம்பு என்று பெயர். இலக்கியாவும் லாவண்யாவும் கீகி மனுஷுக்கு கீகி மாணாக்கரும் பயிற்சியாளருமான மணிகண்டனும் பூபதிசாமியும் அருமை அருமை மிகச்சிறப்பு. இல்லை இல்லை இல்லை, உண்மையிலேயே இந்த களத்தை யுத்தக்களமாக மாற்றி கொண்டிருக்கிறார் மணிகண்டன். மாற்றிவிடாமல் யுத்தக்களமாக இது டபுள் சிறுத்தா என்று சொல்லப்படுகிற இரண்டு பேருமே இரண்டு சிறிய கம்புகளை வைத்து விளையாடுகிற அருமையான விளையாட்டு சிலம்ப பூச்சி. புவனேஸ்வரி மோனிகா அவர்களுக்கு நம்முடைய ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். புவனேஸ்வரி மோனிகா அவர்கள் டபுள் சிறுத்தா எனப்படுகிற இந்த இரண்டு பேரும் இரண்டு சிலம்ப கம்புகளை வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய மரபு கலைகள், தமிழர் மரபு கலைகள் இவை. இந்த கலைகளை ஒரு காலத்தில் வெள்ளையன் ஆங்கிலேயன் தடை செய்து வைத்திருந்தான். அப்படி தடை செய்து வைத்திருந்த பொழுது சந்தை ஒரு 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு தெரியும். இப்பொழுது அதே டபுள் சிறுத்தா எனப்படுகிற இரண்டு பேரும் இரண்டு குச்சிகளை வைத்துக் கொண்டு விளையாடுகிற இரண்டு சிலம்பு குச்சிகளை வைத்துக் கொண்டு விளையாடுகிற அருமையான விளையாட்டை நிசாந்தும் லாவண்யாவும் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகச்சிறப்பாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற இதற்கு பெயர் பானாவரிசை என்று சொல்வார்கள். இரண்டு பக்கம் இரண்டு எதிரிகள் நிற்க நடுவில் நின்று இரண்டு எதிரிகளையும் எதிர்கொள்கிற விளையாட்டு இது பானாவரிசை என்று சொல்வார்கள். சவுண்டேஸ்வரி மௌமிகா ஒற்றையால் சமாளிக்கிற விளையாட்டு. நடுவில் ஆசினி, ஒரு பக்கம் ஜனனி ஸ்ரீ, இன்னொரு பக்கம் கோபிகா ஸ்ரீ, ஜனனி ஸ்ரீ. அடிப்பவர் ஆசினி. 3 பேருக்கும் உங்களுடைய கைதரப்பு. தொடர்ந்து நடுவில் பானாவரிசை, நடுவில் பிரவீன்குமார், ஒரு பக்கம் மணிகண்டன், ஒரு பக்கம் பூபதிசாமி. தம்பிகளா உண்மையிலேயே மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் இந்த விளையாட்டை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இங்க வந்திருக்கிறார்கள் இந்த வீரர்கள். அவர்களை இங்க தொடர்ந்து சொல்ல வேண்டியதில்லை. இந்த மரபு விளையாட்டு இது போர், சண்டை, யுத்தக்களத்தின் மாணாக்கர்கள் யுத்தக்களமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதே டபுள் சிறுத்தா பானா எனப்படுகிற விளையாட்டு அடிவரிசையும் பிடிவரிசையுமான இந்த சண்டை மிக அருமையான சண்டை. ஆஹா, அருமை அருமை அருமை. மௌனிகா, இலக்கியா, மோனிகா, மௌலிகா, மோனிகா, இலக்கியா 3 பேரும், அவங்க 3 பேருக்கும் கைதட்டி விடுங்க. அருமை 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 குழந்தைகளே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த விளையாட்டுகளை அழிய விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு மிக்க நன்றி. இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள். பிச்சுவா எனப்படுகிற அந்த விளையாட்டு கீகி, தீபனா, இலக்கியா 3 பேரும் அருமை அருமை 2 பேரை சமாளித்துக் கொண்டிருக்கிறார் கீகி. ஜனப்பிரியாவும் கௌசியும் ஊசி வாழுது. சண்டையிலேயே ஊசி வாழ உடைச்சிட்டதுனால குச்சியில் விளையாடுறாங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கௌசிகா, ஜனப்பிரியா, ஊசி வாழ். உண்மையிலேயே சண்டை, இதுதான் சண்டை. கைத்தட்டுங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க குழந்தைகளை. நாங்கள் இதில் தண்ணி தொளிக்கவான்னு கேட்டோம். பயிற்சியாளர்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க அப்படி அப்படின்ட்டு மட்டும் கூப்பிட்டு நீமா சுத்துவ எங்க சுத்து பார்க்கலாம் என்று சுத்த வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சிறு வயதிலிருந்து அந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் ஜீவா திலகா ஆகியோருடைய மகள், சின்ன மகள் ஹரிணி, எதிர்த்து விளையாடி கொண்டிருப்பவர் இலக்கியா. அருமை அருமை கட்டளங்களா. மான் கொம்பு வைத்திருப்பவருடைய பெயர் நவீன். நமக்கு எப்படி அருணி, தனுஸ்ரீ செல்லக்குட்டிகளோ அதுபோல
நவீன் யுத்தக்களத்தினுடைய செல்ல மகன் செல்லக்குட்டி நவீன் மிக அருமையான விளையாட்டுக்கு சொந்தக்காரன். மான் கொம்பு வைத்திருப்பவர் நவீன். எல்லாம் அழிந்து வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம உரிமை குரல்ல எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருக்குது. உழைக்கும் குரலா உரிமை குரல்லையோ எம்ஜிஆர் அப்படி மான் கொம்பு அருமை அருமை தீபனா அருமை அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தீபனாவும் கௌரியும் சிறப்பு 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 சொல்லலாம். களரியில ஒரு சிறு பகுதி சிறு கூறு இது. கேடயம் வாழ் இதை நம்ம பார்த்திருப்போம். போர்ல இது ரொம்ப முக்கியமானது. வாளும் கேடயமும் களரி விளையாட்டுல ஒரு சிறு கூறு இது. இதை களரி என்றும் சொல்லலாம். ஆஹா அருமை அருமை அருமை. சௌந்தர்யாவும் வினிசாவும் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் கேடயத்தோடும் வாளோடும். அருமை அருமை சிறப்பு. மிகச் சிறப்பாக வாழ் கேடயத்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அஸ்வினும் அருணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்புடா செல்லுங்க. கவனம் கவனம். மிக அருமையான ஒரு விளையாட்டு. பின்னால் இது ஒரு கலையாக மாறி இருக்கிறது. இன்னும் நீங்க பார்த்துருக்கலாம். இன்னும் உயரமாக எல்லாம் கட்டைகளை கட்டி கொண்டு நடப்பார்கள். அந்த வகையிலே இலக்கிய அவர்கள் கட்டைக்காலிலே, அதே போல நவீனும் இலக்கியாவும் தம்பி கர்ணமா அடிச்சிருவோம் போல. சிறப்பு சிறப்பு. மிகச்சிறப்பாக கட்டைக்காலில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இலக்கியாவும் நவீனும். அருமை அருமை. சக்தியில நாம சும்மாவே உட்காந்து எழுந்திருக்க முடியல. தம்பி கட்டைக்காலை கட்டிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறான். சிறப்பு சிறப்புடா தங்கம் நவீன். அழகு இலக்கிய அழகு அழகு. கட்டைக்காலில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நவீன். உங்களிடம் வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக மிக கடுமையாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் என்கிற நித்யானந்தம் அவர்களும், மணிகண்டன், பிரவீன்குமார், கோபதிசாமி ஆகியோர் வந்த பிறகு இவர்கள் இருவருக்குமே பட்டிருக்கிற அடிகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆனால் அடிபட்ட பொழுதெல்லாம் எங்களுடைய பாருங்க இப்படிதான் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியாவும் மௌலிகாவும் முறுக்குப்பிடி. இந்த விளையாட்டுகள் எல்லாம் ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு எண்ணிட வேண்டாம். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழராய் பிறந்த ஒவ்வொருவருடைய மரபு அணுவிலும் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் மிகப்பெரிய போர் கலையாக இருந்தது இந்த கலை. நமது மரபு அணுவிலே இருக்கின்ற இந்த கலையை, இந்த சண்டை மான்கொம்பு நிசாந்த், சிலம்பம் அருண, சிறப்புடா சிறப்புடா மிக அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வா 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 டே ஆனந்த் ஐயா. படைவீச்சு என்கிற விளையாட்டினை அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யுத்தக்களம் மாணாக்கர்கள். வினிசியா, கௌசி, நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்தட்டல் கொடுங்க குழந்தைகளுக்கு. ஆஹா சுருள்வாள் சௌந்தர்யா, மணிகண்டன் களத்தை பொழுது கிளப்பி விட்டார்கள். தூள் கிளப்புவார்கள் என்று சொல்வார்கள். அப்படி தூள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தக்களத்தில் 4 பெண் குழந்தைகளும் மிகச் சிறப்பாக சுருள்வாளை சுற்றி நிறைவு செய்திருக்கிறார்கள். சக்திவேல்,
தீபனா சக்தி யுத்தக்களம் பெண் மாணாக்கர் கண்ணெல்லாம் மறைக்குதாப்பா. சுருள்வாள். இது தொடர்ந்து படைவீச்சு வீசுபவர் ஆசினி, தடுப்பவர்கள் சபரீஷ், கோபிகா. 8 வீடு என்று சொல்வார்கள் தமிழர் கலையில. இந்த 8, 16, 32 அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. 16 வீடு கட்டுவேன் அப்படின்லாம் நான் எங்க இளமை காலத்துல சொல்லுவாங்க. 16 வீடு கட்டி அடி பண்றான்னு. ஆளினால் என்று சொல்லப்படுகிற சுற்றிலும் பகைவர்கள் வர நடுவில் நின்று தாக்குகிற ஒரு விளையாட்டு. மையத்தில் பால் ஸ்டார் எனப்படுகிற இந்த இது பார்த்தோம்னா நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் இப்படி ஒரு கயிற்றால் இப்பொழுது இது செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு காலத்தில் மூங்கில் ரீப்பர்களால் அதை செஞ்சு வச்சு சுற்றுவாங்க. அப்படி சுற்றும் பொழுது சுற்றிலும் இருப்பவர்கள் சிறு கற்களால் எடுத்த இருந்தால் கூட மேலே படாத அளவுக்கு சுற்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சபரியும் ஹாசினியும் கர்ணமடித்த நவீனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றிகளும். தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் பாத்திராத்தல்லாம். ஓ, இது சொருளா? தண்ணியில தான் சொருள் அடிப்பாங்க பார்த்துருக்கோம். நிலத்திலேயே சொருள் அடிக்கிறீங்களே, அருமை அருமை. புலி புலி புலி, ஆஹா. மிக அருமையாக புலி விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். சிறப்பு சிறப்பு. என்று பயந்தாங்க. அது பரவாயில்ல, வந்தோன்னு உரல் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு உரல்? நெஞ்சு மேல வச்சு நெல் குத்த போறோம் அப்படின்னு. அந்த அம்மா சுத்தமா வேண்டவே வேண்டாம், அந்த விளையாட்டுல விளையாடாதீங்க அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆனா ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க என்று தைரியம் சொல்லி விளையாடணும். ஆனா நம்முடைய வீரன் நிசாந்துக்கு தான் அடிபட்டுருச்சு. அவன் ஒன்றும் கலங்க மாட்டான். தன்னுடைய பிள்ளைகள் தான். ஒவ்வொரு குருவுக்கும் தன்னுடைய சிஷியர்கள், தன்னுடைய மாணாக்கர்கள் அவருக்கு பிள்ளைகள் தான். தன்னுடைய பிள்ளை நெஞ்சிலே ஒரு கல்லை வைத்து உடைக்கிறார் என்றால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஒன்றும் ஆகாது என்கிற தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இதெல்லாம் ஏதோ வித்தைக்காக செய்வதல்ல. தமிழர்கள் அவ்வளவு உரமேறிய உடலோடும் உள்ளத்தோடும் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு 35-40 வயதுல ஏன் சாகிறோம், எதற்கு சாகிறோம் என்று தெரியாமல் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் இளையோர்களே, தமிழர்களே, ஓலப்பாளையம் பொதுமக்களே, உங்களுடைய முதலிலே இப்பொழுது கல் உடைக்கப்படுவது கௌசிகாவுக்கு ஒரு வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும் சொல்லுங்க. அருமை அருமை. நம்முடைய தலைமை பயிற்சியாளர் நமது மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் என்கிற நித்யானந்தம்.
தொடர்ந்து ஆனந்த் நித்யானந்தம் அவர்களுடைய தலைமை மாணாக்கனும் ஒரு பாறாங்கற்களை உடைத்தால் பயிற்சியாளர் 2 கற்கள். டைவ் என்று சொல்லப்படுகிற குட்டியாகரணம் ஒரு காலத்தில் ஆற்றுல மணல் இருந்தது, போய் அடிச்சுட்டு இருந்தோம் நாமளும். ஆஹா, புலி, மீண்டும் ஒரு புலி. முதல்ல விளையாடும்போது பெண் புலி தான், இதுவும் பெண் புலி தான். திருச்சி மகாலிங்கம்மா சொல்றாங்க, பெண் புலி முதல்ல விளையாடும்போது பெண் புலி தான், இதுவும் பெண் புலி தான். அந்த புலிக்கு பேர் சௌந்தர்யா, இந்த புலிக்கு பேர் தீவனா. அருமை அருமை, சிறப்பு. நெருப்பு தான் விலங்கோடு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து என்று திரைப்பட பாடலில் கூட சொல்வார்கள். அப்படி தீப்பந்தம் எடுத்து இங்கே அறியாமையை, கல்லாமையை, எல்லாமையை, வறுமையை ஒழித்து ஒரு நல்ல வாழ்க்கையை, சம வாழ்க்கையை மனிதர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு பொருண்மை விட தீப்பந்தம் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யுத்தக்களம் மாணாக்கர்கள். சிறப்பு சிறப்பு. யுத்தக்களம் சொந்தம் குழந்தைகள் இணைந்து மிக அருமையாக தீப்பந்தம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நடுவாக யுத்தக்களம் நவீன், பக்கவாட்டிலே அன்பிலே வடபாளையம் வாழ் உறவுகளே, பொதுமக்களே, எங்களுக்கு தெரிந்து கடந்த பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தக்களம் பல்வேறு ஊர்களிலே நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார்களா என்ன இதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்முடைய சொந்தம் குழந்தைகள் இப்பொழுதுதான் முதல் முறையாக கோணப்பாளையம் மாரியம்மன் கோயில் திடலிலே இந்த தாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விளையாட்டினை உங்கள் முன்னால் நிகழ்ச்சி காட்டுவதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டியதும் பாராட்ட வேண்டியதும் உங்களுடைய கடப்பாடு என்கிற முறையில்
குறிப்பாக கொண்ட பகுதியில பெருஞ்சவங்கை ஆட்டம் போன்ற ஆட்ட வடிவங்களாக, கன்னியாகுமரி பகுதியில களரி செகண்ட் களரியாக, சிலம்பாட்டமாக, அடிவரிசையாக, பிடிவரிசையாக, தொடுவரிசையாக, படுவரிசையாக, அடிவர்மம், பிடிவர்மம், தொடுவர்மம், படுவர்மம், நோக்குவர்மம் போன்ற பல்வேறு கலைகளாக என்றைக்கும் தமிழர்களிடம்தான் அவர்களுடைய மரபணுவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கலைகளை அழியவிடக்கூடாது. எத்தனை நவீன கலைகள், நச்சுக்கலைகள், அந்நிய கலைகள் இங்கே வந்தாலும் இந்த மண்ணின் கலைகள், இது மக்களின் கலைகள், தமிழ்நாட்டு மக்கள் மரபணுக்களிலே நிறைந்திருக்கிற கலைகள், முதல் மாந்தராம் தமிழரின் கலைகள். இந்த கலைகளை அழியவோ மறக்கவோ மறையவோ விடக்கூடாது என்கிற கொள்கை பிடிப்போடு தலைமுறையாக 300 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை ஆங்கிலேய வெறியர்கள் இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் தடை போட்ட போதும் கூட இருள்களிலே, சந்தைப்பேட்டைகளிலே, கோயில் திடல்களிலே இந்த விளையாட்டுகள் இரவோடு இரவாக நமது தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் வெள்ளைக்காரனிடம் இருந்த துப்பாக்கி குண்டை விட வீரியமாக இருந்தது தமிழர்களிடம் இருந்த இந்த வளரி, களரி, சிலம்பம், தடிவரிசை, பிடிவரிசை, தொடுவரிசை, படுவரிசை என்று பல்வேறு பயிற்சியாளர்களுக்கும் கோலப்பாளையம் வாழ் பொதுமக்கள் சார்பாக இந்த நன்னாளிலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாவடி சுத்துறதுன்னு சொல்லுவோம். நம்ம கார்த்திகை மாதம் பார்த்துருக்கோம். கார்த்திகையில மாவடி சுத்துறதுன்னு சொல்லுவோம். இந்த பணம் பூ எடுத்து மட்டையை பிளந்து அதுக்கு நடுவால் அந்த பூக்களை வச்சு கொஞ்சம் உப்பு கலந்து நெருப்பு கல்ல ஊதி விட்டு பார்த்து கார்த்திகை மாவடி சுற்றுதல் என்று சொல்வார்கள். அனைவருக்கும் தமிழருக்கும் பார்க்க மிக அழகாக இருக்கும். அதுதான் மாவடி. இப்பொழுது நவீன் அதை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார். மாவடி சுற்றுதல் என்று சொல்லுவோம். இதை சிறப்புடா சொல்லலாம். இதுதான் மாவடி. முதல்ல சுற்றி வந்தோம். மாவடி என்று சொல்லுவாங்க. குழந்தைகள் மாவடி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விஜயலட்சுமி மகாலிங்கம் பேராசிரியர் அவர்களிடம் என்றால் நான் போட்டுக் கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் அதை சுற்றி கவலைப்படாமல் பொருளாதாரத்தை சுற்றி கவலைப்படாமல் செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த வகையில் இந்த குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நெல்லு குத்துறாங்க. இது உண்மையிலே போட்டியில உண்டு. வருகிற 18ஆம் தேதி மதுரையிலே நடக்க இருக்கிற எம்ஜிஆருக்கு சிலம்ப பயிற்சி சொல்லிக் கொடுத்த அழகர் சாமி, அந்த அழகர் சாமி பரம்பரையினர் வருகிற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில போட்டி நடத்த இருக்கிறாங்க. அந்த போட்டியில இங்க விளையாடி கொண்டிருக்கிற அனைத்து குழந்தைகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த போட்டியில இந்த நிகழ்ச்சியும் உண்டு. நெஞ்சில உரல் வச்சு நெல்லு குத்துகிற இதோ மாரியம்மன் கோயில் திடலிலே இறை உணர்வோடும் இறை நம்பிக்கையோடும் உடல் பலம் மட்டும் போதாது, உள்ள பலமும் வேண்டும். இதற்கு மனோபலமும் வேண்டும், ஆன்ம பலமும் வேண்டும். வீரர்களே குத்துனா கூட ஒருவேளை ஐயம் வரலாம் என்கிற வகையில பாருங்க, 2 பெண்கள்
உள்ளூர் பெண்கள் வந்து நெல் குத்துறாங்க. இன்னைக்கு நமக்கு ரைஸ் மில் வந்துருச்சு, சோறாக்கணும். ஆனால் அந்த மரபெல்லாம் ஒளிந்து விட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மரபு கொண்ட இந்த நெல்லு குத்துதலை போட்டியின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிற எம்ஜிஆருக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுத்த அழகர்சாமி பரம்பரையினருக்கும் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து மாணாக்கர்கள் மத்தியிலே கடத்தி வருகின்ற எங்களுடைய தலைமை பயிற்சியாளர் ஐயா ஆனந்த் என்கிற நித்யானந்தம் அவர்களுக்கும் மற்றும் மாணாக்கர்கள் அனைவருக்கும்